கோவை மறை மாவட்டம் ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் பாடி புகழ்வோம், பரமனை பாடி புகழ்வோம். நம்மளுக்கு சந்தோஷனாலும் ஆண்டவர்கிட்ட போவோம், கஷ்டனாலும் அவரையே பிடிச்சிட்டு இருப்போம். அதுதான் உண்மையான விசுவாசம் கூட. இன்னைக்கு தாவீது ராஜா மாதிரி எல்லா நிலையிலையுமே பரமனை புகழ்ந்து பாட நிகழ்ச்சிக்கு யார் வந்திருக்காங்க ஜெரோம்? இன்னைக்கு யார் வந்திருக்காங்கன்னு கேட்குறபடி எனக்கு ஒரு சந்தேகம். நீங்கள் முதலாக ஜெபமாலை சொல்ல ஆரம்பிச்சது எந்த வயசில்? கரெக்டாக தெரில, பட் விவரம் தெரிஞ்சதுலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். சரி, உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? அம்மா. அவங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? அவங்க அம்மாவா இருக்கும். அதுக்கு முன்னாடி அவங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஆனால் கடைசியில் ஒருத்தர் நிற்கணும்ல. இதெல்லாம் ஏன் கேட்டேன்னா, நான் சொல்ல போகிறவருக்கும் நம்ம ஜெபமாலைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இன்றைக்கி உலகம் பூரா இருக்குன்னா அதில் இவரோட பங்களிப்பு ரொம்ப ஜாஸ்தி. அவரோட பேர் தான் புனித சுவாமிநாதர். அவருக்கான கிளைப்பங்கிலிருந்து தான் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. கோவை மறை மாவட்டம் கருணாநிதி நகர் புனித சாமிநாதர் ஆலயத்தினுடைய பாடகர் குழுவினர் தான் நம்மளோட இணைச்சிருக்கிறாங்க. இந்த வார நிகழ்ச்சியை சிறப்பிக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். வெல்கம் டு த ஷோ. இன்னைக்கு இவங்க என்னென்ன மாதிரியான பாடல்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு ஒவ்வொன்றா கேட்டு என்ஜாய் பண்ணலாம் வாங்க. ஜெரோம், இவங்களெல்லாம் பார்த்தா கேரளாவில் இருக்கிற ஒரு ஃபீல் கொடுக்குதுல. எல்லாருமே கேரளா ட்ரெஸ் கொள்ள ரொம்ப அழகாக இருக்கீங்க. எங்கள் செட்டுக்கே அழகு சேர்த்த மாதிரி இருக்கீங்க. நீங்களே இவ்வளோ அழகாக வந்திருக்கீங்க. நீங்கள் செலக்ட் பண்ண சாங்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். முதல் சாங் என்ன பாட போகிறீங்க? உன்னை தேடும் எந்தன் செல்வம். ஓகே, இந்த பாட்டில் என்ன ஸ்பெஷல்? எந்த உறவுகள் நம்மளை விட்டு போனாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், நம்மளுடைய கர்த்தர் நம்மளோட கூட இருப்பார் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய கருத்து. நம்மளை விடாமல் தேடுறது நம்ம ஆண்டவர் மட்டும்தான்னு ஒரு தேடலோட நம்பிக்கையோட இந்த பாட்டை கேட்கலாம் வாங்க. நீதியும் நேர்மையும் மறைந்தாலும்
உள்ளத்தில் உறைந்திடவா உன்னை பாடும் எந்த நெஞ்சம் என் உயிரில் கலந்திடவா வாருமே என் இயேசுவே வாருமே என் வாழ்விலே வாருமே என் இயேசுவே வாருமே என் வாழ்விலே உன்னை தேடும் எந்த உள்ளம் என் உள்ளத்தில் உறைந்திடவா சூப்பர். ஃபர்ஸ்ட் சாங்கே ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருந்தது, வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸாக இருந்தது. உங்கள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ஸ்பெஷலாக சரணம்ல மேல் வாய்ஸ் ஃபீமேல் வாய்ஸ் மாற்றி மாற்றி பாடினது, ஃபர்ஸ்ட் 2 லைன் பாடினோன்னு ஒரு அழகான மியூசிக்னு ரொம்பவுமே கலக்கிட்டாங்க. மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு சாங் பாடுறப்ப ரொம்ப நர்வஸாக இருப்பாங்க, பட் இவங்க போல்டாக வாருமே என் இயேசுவே வாருமேன்னு எல்லாருமே ரொம்ப அழகாக பாடினீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ஜெரோம், இந்த சரணம்ல பார்த்தா அப்படின்னா ஒரு அழகான விஷயம் சொல்லியிருப்பாங்க. யோபு சொத்து, உடல் நலம், பிள்ளைகள் எல்லாத்தையுமே இழந்தாரு. ஆனாலும் அவர் ஆண்டவரை கடைசி வரைக்கும் விடலை. அதை தான் இவங்க சரணம்ல வாழ்வினை வாழ்வை எரித்தாலும் நிறைவாய் வான்னு ரொம்ப நிறைவாக சூப்பராக பாடினாங்களே ஜெரோம். ஆமாம் ஜூலி, நீங்கள் இங்கேருந்து யோபு வரைக்கும் போனீங்க. ஆனால் எனக்கு நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்க இந்த ப்ரெசண்ட்டுக்கே இது ரொம்ப ஆப்டான ஒரு சாங் அப்படின்னு தோணுச்சு. இதில் வந்த வரிகள் எல்லாமே குறிப்பாக வாள்களும் போர்களும்னு இப்போ என்ன நடந்துட்டு இருக்கோ அதுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு பாடலை எடுத்து பாடியிருக்கீங்க. உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் என்னன்னு கேட்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சாங் கிரேஸ்ஃபுல்லாக பாடியாச்சு. நெக்ஸ்ட் என்ன சாங் பாட போறீங்க? எந்தன் செல்வம் நீரே. இந்த சாங் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? இந்த பாடலில் சொல்ல வர கருத்து என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் உறவுகள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், நிறைய இன்பம் துன்பம் எல்லாமே வரலாம். ஆனால் இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இயேசு மட்டும்தான் நமக்கு உறவு, அன்பு, ஆதாரம் எல்லாமே. அது இதுன்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இல்லைங்க, எல்லாமே அவர் தான் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. பாட்டு எப்படி இருக்குன்னு கேட்டு ரசிக்கலாம் வாங்க. செல்வம் நீரே தேவா உம்மிடம் என்னை தந்தீர் எந்தன் செல்வம் நீரே தேவா உம்மிடம் என்னை தந்தீர் நிலையில்லா உலகில் நிலையானவாவும் அன்பிற்கு ஈடாய் எதை நான் தர நிலையில்லா உலகில் நிலையானவாவும் அன்பிற்கு ஈடாய் எதை நான் தர என்னை நாளுமே உமதாக்குவார் எந்தன் செல்வம் நீரே தேவா உம்மிடம் என்னை தந்தீர் பெறுகின்ற போதெல்லாம் மயங்கின்ற நெஞ்சம் தருகின்ற போது தடுமாறுதே பெறுகின்ற போதெல்லாம் மயங்கின்ற நெஞ்சம் தருகின்ற போது தடுமாறுதே பகிர்கின்ற உள்ளம் தருவாய தேவா பகிர்கின்ற உள்ளம் தருவாய தேவா வழிவாழ்வு வாழ வரம் தருவார் எந்தன் செல்வம் நீரே தேவா உம்மிடம்
இயேசுவே எனதென்று சொல்கின்ற எல்லாமே இன்று நீர் தந்த தானம் என் இயேசுவே பகிர்கின்ற உள்ளம் தருவாய தேவா பகிர்கின்ற உள்ளம் தருவாய தேவா பழிவாழ்வு வாழ வரம் தருவார் எந்தன் செல்வம் நீரே தேவா உம்மிடம் என்னை தந்தே எந்தன் செல்வம் நீரே தேவா உம்மிடம் என்னை தந்தே. எந்தன் செல்வம் நீரேன்னு பியூட்டிஃபுல்லாக பாடினீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ஜெரோம், உண்மையான செல்வம் பணமோ புகழோ இல்லை, நீங்கள் தான், அதனால் என்னையே உங்ககிட்ட கொடுக்குறேன்னு பல்லவியில் பாடினாங்க. சரணமில் ஒரு அழகான விண்ணப்பத்தையே வைக்கிறாங்க. என்னென்னா, நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கிறப்ப ப்ரொமோஷனோ கிஃப்ட்டோ இல்லை நல்ல மார்க்ஸ் கிடைக்கிறப்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுவே அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஷேர் பண்ணணுன்னா கொஞ்சம் தடுமாறுவோம். ஸோ எங்களுக்கு அந்த தடுமாற்றம்லாம் வேண்டாம், ஷேரிங் மைண்டை கொடுங்கன்னு ஒரு அழகான விண்ணப்பத்தை வச்ச மாதிரியே எனக்கு இருந்தது. உனக்கு என்ன தோணுச்சு? எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஜூலி, நம்ம மனுஷங்களுக்கு அப்பப்போ ஒரு கொம்பு முளைச்சிரும். எல்லாமே நான் தான், எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு ஒரு ஈகோ வந்துடும். அந்த ஈகோவை அப்பப்போ கொஞ்சம் தட்டி வைக்கணும், இல்லைன்னா அது கைமீறி போயிடும். அப்படி தட்டி வைக்கிற பாடலாக தான் இது எனக்கு வந்துச்சு. குறிப்பாக எனதென்று சொல்கிற எல்லாமே நீ தந்ததானோ, எதுவுமே எந்தில்லை, எல்லாம் நீ கொடுத்ததாங்கிற அந்த ஒரு அடக்கத்தை, அந்த தன்னடக்கத்தை வந்து இந்த பாடல் கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்காக மீண்டும் ஒரு முறை பாராட்டுகள். 3வது பாடல் கேட்கலாம் வாங்க. நம்ம நிகழ்ச்சியில் நெக்ஸ்ட் பாடலாம் என்ன பாட்டு பாட போகிறீங்க? ஒரு நாளும் காணாத ஒரு ஒன்றை கண்டேன். அந்த பாட்டு ரொம்ப அழகான பாடல். இந்த பாட்டை ஏன் நிகழ்ச்சியில் பாடலான்னு செலக்ட் பண்ணீங்க? அடிப்படையில் இந்த பாட்டு வந்துட்டு இறையழைத்தலுக்கு உண்டான பாட்டு. ஸோ இறையழைத்தலுக்காக இறைவனுடைய பணியை வந்துட்டு செய்வதற்காக தன்னையே வந்துட்டு தயார்படுத்தி இருக்கின்ற அனைவரையுமே அழைக்கக்கூடிய விதமாக இந்த பாட்டு வந்துட்டு அமைஞ்சிருக்கு. இந்த பாட்டில் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா, இறைவனுடைய பண்புகளான கருணை, அன்பு இவற்றையெல்லாம் வந்துட்டு முன்னெடுத்து பிளவுன்று கிடக்கின்ற சமுதாயத்தை, மக்கள் இனத்தை வந்துட்டு ஒன்று சேர்க்கிறதுக்கு, கூட்டி அணைக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான பண்புகளை வந்துட்டு வளர்த்தி, அதற்கு இறைவன் வந்துட்டு தன்னை அழைக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலாக இதை வைக்கிற மாதிரி இந்த பாட்டு வந்துட்டு அமைஞ்சிருக்கு. ரொம்ப அழகாக இந்த பாட்டோட பியூட்டினஸை சொன்னாங்க. இறையழைத்தல் பாடல்னு சொல்லியிருக்காங்க. வாங்க கேட்கலாம். ஒரு நாளும் காணாத உறவொன்றை நான் கண்டேன். ஒரு நாளும் காணாத உறவொன்றை நான் கண்டேன். அன்பினில் வாழ்ந்திடவும் இறைப்பணியேற்றிடவும் அன்பினில் வாழ்ந்திடவும் இறைப்பணியேற்றிடவும் இம்மண்ணில் விளைந்த முதற்கனி இறைவா இறைவா உம் வழியில் தொடரும் என் பணி. ஒரு நாளும் காணாத உறவொன்றை நான் கண்டேன். ஒரு நாளும் காணாத உறவொன்றை நான் கண்டேன். உலகில் நின்று சிதறிய ஆடுகளை இறையே 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 அதை தேடி ஓடிடுமா என நான் இருப்பேன். மந்தை நின்று சிதறிய ஆடுகளை இறையே 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 அதை தேடி ஓடிடுமா என நான் இருப்பேன். இனிதாய் காய்ந்து கனிந்திடும் முதற்கனி உமக்கது போல் இனிதாய் காய்ந்து கனிந்திடும் முதற்கனி உமக்கது போல் எளியவன் விதைத்த விதையொன்று இறையரசின் மரக்கனியாக உலகின் மறுபணியாற்ற விளைந்த நானும் ஒரு கனி. ஒரு நாளும் காணாத
பியூட்டிஃபுல் சிங்கிங், எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ், வாய்ஸ், லிரிக்ஸ், மியூசிக். இதில் நான் என்ன பாராட்டுறதுன்னே எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே நல்லா இருந்துச்சு. உங்கள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ஜெரோம், இந்த பாட்டு எப்படி தெரியுமா? சரணமில் சொல்லுவாங்க, சிதறி போன ஆடுகளை தேடி வர நல்ல ஒரு மேய்ப்பனா நான் இருப்பேன். ஏன் அப்படின்ற பதில் 2வது சரணமில் இருக்குது. இந்த உலகத்தில் அன்பை விதைக்க அவரை உருகுலைத்தாங்க, அவருடைய பணியை நான் தொடர்வேன்னு அழகான ஒரு பதிலை 2வது சரணத்தில் பாடினாங்க. ஓவராலாக இந்த சாங்கே எனக்கு பிடிச்சிருந்தது. அதை விட இவங்க பாடினது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. உனக்கு எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சதுன்னு எனக்கு சந்தேகமே இல்லை. அதனால தான் ரொம்ப ரசித்து எதை பாராட்டுறனே தெரியலன்னு சொன்னீங்க. ஆனால் அதில் ஒன்றை மட்டும் எக்ஸ்ட்ராவாக பாராட்டணும்னு எனக்கு தோணுது. அது நம்ம கீபோர்டு தான். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பாடலில் ஒரு எனர்ஜி இருந்துச்சு இல்லையா? அதுக்கு மெயின் ரீசன் அவர் தான் நினைக்கிறேன். இன்டர்லூட் ஒவ்வொன்றுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது அழகாக கொண்டு போனவங்களுக்கு பாராட்டுக்கள். கடைசி பாடல் நின்று கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது. இப்போ என்ன பாட்டு பாட போகிறீங்க? இறைவா என் வாழ்வு உன்னோடு தான் அப்படிங்கிற பாடல் இதை செலக்ட் பண்ணியிருக்கேங்க. இந்த பாடலுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களையெல்லாம் நினைவு கூறும் வகையில் தான் இந்த பாட்டை எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கும். நான் சின்ன பையனாக கொயரில் இருக்கும்போது, கொயரில் நான் சேர்ந்தபோது என்னுடைய மாஸ்டர் அவர் வாத்தியார் ஒருத்தருக்கார். அவர் எழுதின பாடல்னு நினைக்கிறேன். ஆனால் கம்போஸ் பண்ணது என்னோடய மாஸ்டர், எனக்கு கீபோர்டெல்லாம் சொல்லி கொடுத்த மாஸ்டர். அவங்க 2 பேருமே இப்போ இல்லை. அதனால் அவங்களோட நினைவாக இந்த பாடலை நாங்கள் எடுத்திருக்கோம். நமக்கு எவ்வளோ வயசானாலும் சின்ன வயசை திரும்பி பார்க்குறதே ஒரு சுகம்தான். அப்படி ரசித்து ஒரு சுகத்தோடு அந்த பாடலை அவங்க கொடுக்க போகிறாரு. நம்ம எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம் வாங்க.
உண்மைகள் உயிர்க்கவே தீமைகள் நீங்க வேண்டும். உண்மைகள் உயிர்க்கவே பாடும் மலர் தேடும் உணவாய் நீ வருவாய். உயிராய் நான் திகழ்வேன். இறைவா, என் வாழ்வு உன்னோடுதான். ஏங்கும் உள்ளம் நீ காணவே என்னில் நீ இறங்கி வா. இறைவா, என் வாழ்வு உன்னோடுதான். 30 வருஷத்துக்கு முந்தைய ஒரு பாடலை எடுத்து அதை முடிவு பாட்டாக கொடுத்தவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதுவும் ஒரு லைன் சொல்லி ஏங்கும் உள்ளம் நீ காணவே என்னில் நீ இறங்கி வா அப்படின்னு பாடினாங்க. இந்த ஏக்கம் எல்லாத்துக்குமே இருக்கும், எப்போ வருவீங்க உங்களை பார்க்கணுன்னு. அப்படி எல்லாத்தோட ஏக்கத்துக்கும் சேர்த்து பதிலாக ஒரு பாடலை கொடுத்துருக்கீங்க. அதுக்காகவே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு அழகா மட்டும் இல்லாம அழகழகான 4 பாடல்கள் பாடிய கோவை மறைமாவட்டம் கருணாநிதி நகர் புனித சுவாமிநாதர் ஆலய பாடகர் குழுவினர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு நேயர்களை உங்கள் சார்பாகவும் மாதா தொலைக்காட்சி மற்றும் கோவை மறைமாவட்டம் ஜீவஜோதி கலைத்தொடர்பகம் சார்பாக நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இன்றைக்கி வந்த 4 பாட்டையும் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்னும் கொண்டு வரக்கு நிறைய பாட்டு எங்கிட்டு இருக்கு, நீங்கள் கேட்க ஆர்வமாக காத்துக்கிட்டே இருங்க. அதுவரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுது நான் ஜெரோம். நான் ஜூலி. நன்றி, வணக்கம்.